சாரா, அந்த பூ எவ்வளோ அழகா இருக்குல. ஆமா பாபி, ரொம்ப அழகா இருக்கு. சாரா, இந்த பூமியில இன்னும் எத்தனை அதிசயம் இருக்கோ தெரியல. நான் கூட்டிட்டு போற, நீ தயாரா? நண்பர்களே, நீங்களும் வரீங்களா? சூப்பர், போலாம். இன்னைக்கு நாம் உலகிலுள்ள 7 அதிசயங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் ரெடியாக இருக்கிறீர்களா? வாங்கள் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். த கிரேட் வால் ஆஃப் சைனா. நாம் எல்லோரும் முதலில் சீனாவில் இருக்கிற மிகப்பெரிய சுவரை பார்க்கலாம். இந்த சுவர் 13,000 மைல்கள் நீளமானது. நாட்டின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபகுதி வரை நீளமாக இருக்கும். இந்த சுவர் சீனாவை பாதுகாத்துக் கொள்ள பண்டைய காலத்தில் கட்டப்பட்டது. எவ்வளவு கற்களை பயன்படுத்தினார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? கோடிக்கணக்கான கற்களை பயன்படுத்தினார்கள். சாரா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இவ்வளோ தூரம் நடந்து போன என்னோட கால் என்ன ஆகுறது? பெட்ர, ஜோர்டான். இப்போது நாம் மிடில் ஈஸ்ட் பகுதியில் உள்ள ஜோர்டானுக்கு போகிறோம். இங்கு பேத்ரா என்று அழைக்கப்படும் நகரம் கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை ரோஸ் நகரம் என்று அழைக்கின்றனர், ஏனெனில் கற்கள் அழகான லைட் ரெட் நிறத்தில் உள்ளன. இங்கு வாழ்ந்த பழைய மக்கள் சிறந்த கட்டிட கலைஞர்கள். பாருங்கள், பெரிய தூண்களுடன் கோவில் உள்ளது. அவர்கள் பாரம்பரிய கருவிகள் வைத்து எப்படி உருவாகினார் என்று பாருங்கள். சாரா, நான் பெரியவன் ஆகி இந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவே. கிரைஸ்ட் த ரெடீமர், பிரேசில். பிறகு நாம் தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசிலுக்கு செல்லலாம். ரியோ டி ஜெனிரோ நகரின் மேல் மிகப்பெரிய சிலை ஒன்று உள்ளது. இதை கிறிஸ்து ரெடீமர் என்று அழைக்கின்றனர். இந்த சிலை 10 மாடி கட்டடத்தின் உயரத்துக்கு சமமாக உள்ளது. இது கான்கிரீட் மற்றும் சுண்ணாம்புக்கல் ஆகியவற்றால் செய்யப்பட்டு உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இதை பார்க்க வருகிறார்கள். இங்கிருந்து நீங்கள் முழுநகரத்தையும் கடலையும் பார்க்கலாம். சாரா, இந்த சிலையை எப்படி இங்க கொண்டு வந்திருப்பாங்க? மச்சு பிச்சு, பெரு. இப்போது நாம் பெருவின் மலைகளுக்குச் செல்லலாம். அங்கு மச்சு பிச்சு என்ற பழைய நகரத்தை கண்டுபிடிப்போம். இந்த நகரம் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அவர்கள் பெரிய கற்களை மலைமேல் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது ஒரு மர்மம். கல்தெருக்களில் நடந்து இங்கு வாழ்ந்த வாழ்க்கையைப் பற்றி கற்பனை செய்வோம். சாரா, ஏன் இந்த இடத்தோட பேரை பிச்சு பிச்சு வச்சிருக்காங்க? சீச்சென் இட்ஸா, மெக்சிகோ. நாம் அடுத்து மெக்சிகோ போகலாம். அங்கு நாம் சிச்சன் இட்ஸாவை பார்ப்போம். இது மாயன் மக்களால் கட்டப்பட்ட பழைய நகரம். 900 1200 வருடங்களில் ஆரம்பத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையமாக இருந்தது. இந்த இடம் மத்திய மெக்சிகோவிலும் பூ மற்றும் செனஸ் மையங்களின் மாயா கீழ்நிலைகளில் காணப்படும் கட்டிடக்கலை முறைகளை பிரதிபலிக்கும் பல கட்டிட கலைகளை கொண்டுள்ளது. மெக்சிகோவில் மிகவும் பார்ப்பதற்கு தொல்லியல் இடங்களில் ஒன்றாகும். 2017 இல் 2.6 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்தனர். சாரா, இந்த இடம் சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்குள்ள மம்மி இருக்குமா? ஐயையோ, மம்மி. த கொலசியம், இத்தாலி. இப்போது நாம் ரோம், இத்தாலிக்கு செல்வோம். அங்கு கோலோசியத்தை பார்ப்போம். இந்த பெரிய அரங்கம் ரோமர்களால் கிளாடியேட்டர் போராட்டங்கள் மற்றும் காட்டு விலங்குகளின் நிகழ்ச்சிகள் போன்ற விழாக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. இது 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. ஆனால் இன்றும் நீங்கள் மக்களின் ஆரவாரம் மற்றும் வெற்றிக்கான சத்தத்தை கற்பனை செய்யலாம். சாரா, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. த தாஜ்மஹல், இந்தியா. நமது இறுதி பயணம் இந்தியாவில் உள்ள தாஜ்மஹாலை பார்ப்போம். இது உலகின் மிக அழகான கட்டடங்களில் ஒன்றாகும். இந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் அரசர் தனது மனைவியின் நினைவாக கட்டினார். இது அழகான பூங்காக்களால் சூழ்ந்துள்ளது மற்றும் கட்டிடம் அழகாக தண்ணீரில் மிளிர்கிறது.
இப்படி ஒரு கட்டிடத்தில் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கும் தாஜ்மஹால் பார்க்க ஆசையா? ஆமா சாரா, எனக்கு இது மாதிரி ஒரு வீடு இருந்த சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்மளோட பயணம் சூப்பராக இருந்தது. கற்களில் பொறிக்கப்பட்ட பழமையான நகரங்களில் இருந்து பெரிய அரண்மனைகள் மற்றும் உயர்ந்த சிலைகள் வரை உலகின் 7 அதிசயங்களும் எப்படி இருந்தது. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்தது என்று நான் நம்புகிறேன். உங்கள் மனதிற்கு பிடித்த அதிசய இடங்கள் எது?